ஓட்டிட்டு வரேன் போங்க. நானே கஷ்டத்தில் இருக்கிறேன், ஏமா அப்படி பண்றீங்க? என்னோட கார் உடஞ்சு போச்சு, இப்ப நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்ப்பா? வண்டி இல்ல சரியாப்பா. என்னோட 80 லட்ச ரூபா கார் உடஞ்சி போச்சு. கண்ணாடிலாம் உடஞ்சதெல்லாம் பார்த்துருப்பீங்க. எல்லோரும் நல்லா சந்தோஷமாக இருந்தீங்கல்ல? ஏன்னா உங்களோட சந்தோஷம் தான் என்னோட சந்தோஷம். நீங்கள் சந்தோஷமாக இருந்தாக்கா அது எனக்கு ஹாப்பி தான். அது புரியுதுங்களா? இன்றைக்கி கார் உடஞ்சி போச்சு, வரதுக்கு வண்டி இல்லை. அதனால் என் நண்பனோட வண்டி எடுத்துகிட்டு வந்தேன். புரியுதா? இந்த வண்டியில் வந்தாக்கா பெட்ரோல் செலவு இல்லை, உடம்புக்கு நல்ல ஆரோக்கியம். அதனால் இந்த மீன்பாடி வண்டியில் வந்தேன். என்றைக்கா இருந்தாலும் நம்ம ஒரு பாடியில் தான் போகிறோம். நான் இன்றைக்கி ஒரு ட்ரையல் பார்ப்போம்ன்ட்டு இந்த மீன்பாடி வண்டியை எடுத்துகிட்டு வந்தேன். எனக்கு சந்தோஷமாக தான் இருக்குது. அது மட்டும் இல்லை, இன்றைக்கி ரெண்டகம் அப்படின்ற ஒரு படம் பார்க்க வந்தேன். அந்த படம் பார்க்க வந்ததுக்கு காரணம் ப்ரெஸ் பீப்புள் நீங்கள் தான், இந்த மீடியா பீப்புள் நீங்கள் தான். நேற்று ஒரு தம்பி எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னார், அண்ணா நீங்கள் வந்து வெந்து தணிந்தது காடு இந்த மாதிரி பெரிய படத்துங்களுக்கு தான் வருவீங்களா? எங்களுக்கு முந்தா நாளே வந்து ப்ரெஸ் ஷோ போட்டு கொடுத்தாங்க. இந்த ரெண்டகம் படத்துக்கு நாங்கள் படம் பார்த்தோம், படம் நல்லா அருமையாக இருக்குது. எங்க நீங்கள் இந்த படம் வந்து பார்த்துட்டு உங்களால் வந்து ரிவ்யூ சொல்ல முடியுமா? நீங்கள் பெரிய படத்துக்கு தான் வருவீங்க அப்படின்னு சொல்லி சவால் விட்டாங்க. அந்த சவாலை எதிர்கொள்ளணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தான் இன்றைக்கி இந்த ரெண்டகம் படம் பார்க்க வந்தேன். வெந்து தணிந்தது காடு, ரெண்டகம் படத்துக்கு வணக்கத்தை போடு. வெந்து தணிந்தது காடு, திம் தருகிற தோம் தருகிற நம் தருகிற நம் தம் தருகிற. வெந்து தணிந்தது காடு, இந்த ரெண்டகம் படத்துக்கு போடு. வப்பமாவன போடு போடு. ரெண்டகம் படத்துக்கு வணக்கத்தை போடு. நான் பெரிய படத்துக்கு தான் வருவேன் இல்ல, இந்த படத்துக்கு வருவேன். இந்த படத்திலே பெரிய நடிகர்கள் நடிச்சிருக்காங்க. அருண் சாம் சார் நடிச்சிருக்காரு. என்ன நடிப்புப்பா, சும்மா இல்ல. மணிரத்னம் சாரோட சிஷியன்னா சும்மா இல்ல, அப்படி நடிச்சிருக்காரு. சொல்லுவாங்கல்ல ஒரு செட்டில்டான நடிப்புன்னு. கப்பமான இதுதான். பொதுவாகவே மலையாள படங்கள் அப்படின்னாலே எப்படி ஒரு குதூகலமாக இருக்கும். அதே மாதிரி மலையாள படங்கள் அப்படின்னாலே ஒரு சிறப்பாகவும் இருக்கும். சும்மா இல்லை. நேஷ்னல் அவார்டு, இந்தியாவிலேயே நிறைய அவார்டு வாங்கி போகிற படம் அப்படின்னாக்கா அது வந்து மலையாள டேரக்டரோட படம் தான், மலையாள இண்டஸ்ட்ரியோட படம் தான். அது நான் தமிழனாக இருந்தாலும் அந்த மலையாள பட டைரக்டர்களுக்கு எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அந்த மாதிரி ஒரு செட்டில்டான நடிப்பு. இந்த படத்தில் ஜாக்கி ஷெராஃப் நடிச்சிருக்காரு, இந்தி நடிகர். அப்போ பார்த்த அந்த ரங்கிலாவில் எப்படி பீச்சில் அப்படின்ற ஜட்டியோடு நடந்து வருவாரோ அதே மாதிரி இதுலேயும் ஜட்டியோடு நடந்து வராரு. அவ்வளோ பெருசாக இருக்குப்பா உடம்பு, பாடி. உண்மையிலே வா, நீங்கள் பாருங்கள், அவரோட உடம்பு கட்டு மஸ்தான உடம்பு அப்படி இருக்குது. படம் அவ்வளோ சூப்பராக இருக்குது. இந்த படம் பார்க்கும்போது இப்போ நம்ம தமிழில் பாலு மகேந்திரா சார் படங்கள்லாம் பார்க்கும்போது எப்படி நமக்கு ஒரு ஒரு கதையோடு ஒன்றி போய் ஒரு செட்டில்டாக பார்ப்போமோ அப்படி இருக்குது. இந்த படத்தில் டேரக்டர் உண்மையிலே சத்தியமாக இந்த படத்தோட டேரக்டர் யாருன்னு எனக்கு தெரியாது. அவ்வளோ சிறப்பாக பண்ணியிருக்கார் டேரக்டர் சார். உங்களுக்கு என் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். நீங்கள் மலையாள டேரக்டர்னு சொன்னாங்க. நீங்கள் மலையாளத்தில் எவ்வளோ படம் எடுத்திருக்கீங்க,
நீங்கள் பெரிய டேரக்டர்ன்றது தெரியாது. ஆனால் இப்போ நான் இந்த படம் பார்த்ததுக்கப்புறம் சொல்கிறேன், உண்மையிலே நீங்கள் பெரிய டேரக்டர் தான். அவ்வளோ ஒரு சிறப்பாக பண்ணியிருக்கீங்க. இந்த படத்தில் இன்னொரு ஹீரோ ஒருத்தர் கொண்டையெல்லாம் வச்சு நடிச்சிருக்காரு, அப்புறம் சூப்பராக நடிச்சிருக்காரு. இந்த படத்தில் ஃபைட் மாஸ்டர் யாருன்னு தெரில, சூப்பராக பண்ணியிருக்காங்க. இங்கிலீஷ் படம் மாதிரி பண்ணியிருக்காங்க. பிடிக்கும் பாத அப்படி துப்பாக்கியை எடுத்து அப்படி வைக்கிறாரு பாருங்க. என்னப்பா உண்மையா இல்லையா சொல்லு. அப்படி இருக்குது படம். இந்த படத்தில் வந்து தாய் அப்படின்னு கத்த முடியாது, தாய் அப்படி இருக்கு. அருவாள் எடுத்து ஏய் அப்படி வெட்ட முடியாது, ஏய் அப்படி இருக்கு. அதுவும் இல்லாமல் இந்த ஹீரோவும் ஹீரோயினும் ஒரு இடத்துல எப்படி சும்மா உறிஞ்சி எடுத்துட்டாருப்பா. பிகினிங்கில் ஒரு தடவை உறிஞ்சிட்டு கிளைமேக்ஸில் ஒரு உறிஞ்சிட்டு போட்டாரு பாரு ஒரு போடு. அப்படி இருக்கு. தாங்கடா தம்பி, அப்படி இருக்கு படம். சரிங்களா? இந்த ரெண்டாவது படத்தை பாருங்க. சரியா? மலையாள படம் பார்க்கறதுக்குன்னு ஒரு குரூப் இருக்கு. மலையாள படம் பார்க்கறதுக்குன்னு ஒரு குரூப். இந்த மூஞ்சியை பாருங்க. இந்த மூஞ்சிலாம் அந்த மாதிரி படங்கள் பார்த்து வளர்ந்தவர் தான் இல்லையா? படம் சூப்பராக இருக்கு. இந்த படத்தை பாருங்க, ரெண்டகம் படத்தை நல்லா என்ஜாய் பண்ணுவீங்க. சரிங்களா? இந்த மாதிரி படங்களை வெளியில் கொண்டு வாங்க. புரியுதா? பாரத பிரதமர் மோடி அவர்களுக்கு யார் யாங்க பேசிட்டு இருக்குது? சைலன்ஸ் பாரு, சொல்லிட்டாருங்க. மாடன் பேசுங்க, ஜன்னல மூடுப்பா. பாரத பிரதமர் அவர்களுக்கு இல்லாத உரிமை கூட நம்ம ப்ரெஸ் மீடியா பீப்புளுக்கு உண்டு. ஏன்னா உங்களை வந்து ஒரு படம் நல்லா இருக்கு அப்படின்னாக்கா நீங்கள் வெளிப்படையாக சொல்லிடுவீங்க நல்லா இருக்குன்னு. படம் நல்லா இல்லை அப்படின்னாக்கா குப்பா படமாக நீங்களே ஓப்பனாக சொல்லிடுவீங்க. அப்படி நீங்கள் எதாக இருந்தாலும் வெளிப்படையாக பேசக்கூட ஆள். புரியுதுங்களா? அப்படி ஒரு எதாக இருந்தாலும் மக்களுக்கு செய்திகளை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு உள்ள எண்ணம் உள்ள நீங்கள் இந்த ரெண்டகம் படத்தை ரொம்ப பெருமையாக பேசியிருக்கீங்க. பேப்பரில் எல்லாத்துலேயும் நல்லா எழுதியிருக்கீங்க. அவர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஏன்னா இந்த மாதிரி நல்ல படத்தை நீங்கள் தான் வெளியில் கொண்டு வரணும். நீங்கள் தான் இந்த மாதிரி படத்தை வெளியில் கொண்டு வரணும். நிறைய பேர் என்கிட்ட சொல்கிறீங்க, நீங்கள் வந்து படம் பார்க்க வர்றதுக்கு பணம் வாங்கிடுறீங்களாமன்னு. யார் பணம் கொடுக்குறது? என் வண்டியை பாருங்க. சரிங்க சரிங்க. யார் பணம் கொடுக்குறாங்களோ பணம் கொடுக்க பணத்தை கொடுங்க. வேணா நான் சொல்கிறேன், நான் அவ்வளோ கஷ்டத்தில் இருக்கேன். இன்றைக்கி நான் படம் பார்க்க வந்ததுக்கான காரணம் பெரிய படங்களுக்கு மட்டும்தான் கூல் சூரை சப்போர்ட் பண்ணுவான் அப்படின்னு இல்லை. இந்த மாதிரி நல்லா நல்லா சொல்ல தம்பி, சூப்பர்வா. இந்த படம், இந்த மாதிரி படங்கள் மக்கள் படம் பார்க்குறாங்களோ இல்லையோ, இந்த மாதிரி நல்ல படங்கள் ஒரு படம் இருக்கு, இந்த ரெண்டகம் படம் இருக்கு அப்படின்ற விஷயம் மக்களுக்கு போய் சேரணும். அந்த ஒரு எண்ணத்துக்காக தான் நான் வந்தது. கோடி கோடியாக வாங்கியிருக்கேன்பா. இதாக இருக்கு பார்த்துக்க. புரியுதா? கொடுக்க மாட்டேன்றீங்களா? கொடுங்க. அதான் டிக்கியை ஓப்பன் பண்ண சொல்கிறாரு. பணம் கொடுங்க. வேணாம் நான் சொல்கிறேன், எனக்கு பிள்ளை குட்டிங்க இருக்கு. நானும் வீட்டு வாடகை கொடுக்கணும், கரண்ட் பில்லு கட்டணும், பசங்களை படிக்க வைக்கணும். அவ்வளோ மனசு கஷ்டம். புரியுதுங்களா? அவ்வளோ மனசு கஷ்டமாக இருக்குது. சினிமாவே நம்பி இருக்கிறவன் நான். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்குது. எல்லாரும் தான் எல்லா படத்துக்கும் நான் சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்கேன். இந்த படத்துக்கு கூட யார் டேரக்டர்னே தெரியாது. அவர் மனசு வச்சாக்க என்ன மலையாள படத்தில் ஒரு படம் நடிக்க வைக்கலாம். அடுத்த படம் நீ தானே? வேணாப்பா, எல்லாரும் நடிக்கிட்டான். புரியுதா? அட்லீஸ்ட் இந்த மாதிரி படங்களில் என்ன நடிக்க வைக்காட்டியும் ஏதோ ஒரு சின்ன கேட்டாச்சும் கொடுக்கலாம். இதில் ஜாக்கி ஷெராப் வந்து ஜட்டியோட வந்து நடிச்சிருக்காரு. நான் ஜட்டியோட நடிக்க மாட்டேன்னா? எனக்கு ஜட்டி வாங்கிறதுக்கு காசு இல்லையா? கோமலம் கட்டிட்டு கூட நடிப்பேன். கமலஹாசன் சார் கோமலம் கட்டி தான் நடித்தார். நான் கோமலம் கட்டி நடிக்க மாட்டேன்னா? இந்த மாதிரி படங்களுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுங்கள். என்னுடைய நோக்கம் என்னவென்றால் இந்த மாதிரி இந்த ரெண்டகம் படம் மாதிரி படங்கள் மக்களுக்கு போய் சேரணும். புரியுதுங்களா? அந்த ஒரு விஷயத்துக்காக தான் நீங்கள் படம் பார்க்குறீங்களா இல்லையா? ரெண்டகம் அப்படின்ற ஒரு படம் இருக்குது, உங்களுக்கு தெரியுமா? அரவிந்த் உனக்கு தெரியுமா? இந்த மாதிரி படங்களை மக்களுக்கு கொண்டு போய் சேருங்க. ப்ரெஸ் மீடியா பீப்புளுக்கு இது ஒரு மிகப்பெரிய ஒரு முக்கியமான வேலை. இது நல்ல விஷயங்களை கொண்டு போய் சேருங்க. என்ன முரளி கரெக்டா இல்லையா? நான் குரல் கொடுத்துட்டு இருக்கேன். எதுக்கு? தமிழ் சினிமாவுக்காக தான். எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துக்காக தான். எனக்கு வாய்ப்பு தராட்டியும் பரவாயில்ல, நல்ல படங்களை எடுத்துன்னு போய் சேருங்க.
வாஸ்தவம் தான், எல்லாரும் சொல்லியிருக்காங்க கூல் சுரேஷ் தான் வளரணும், வளர்த்து விடணும் அப்படின்னு. எல்லாம் நல்லது நடக்கும்போது கண்டிப்பாக இந்த ஊடகங்கள் முன்னாடி இந்த கூல் சுரேஷ் வந்து சொல்லுவேன். சரிங்களா? சொல்லுவாங்க, எல்லாமே சொல்லுவாங்கப்பா, புரியுதா? பிக் பாஸ்க்கு போகிறேன்னு சொல்கிறாங்க. பிக் பாஸ்க்கு நான் அதுக்கு போனோம் என்ன? ஏற்கனவே எல்லோரும் கமெண்ட்டில் திட்டுறீங்க, இது பத்தாது நான் பிக் பாஸ்கில் போய் திட்டுவாங்கம்மா. பிக் பாஸ்க்கெல்லாம் போக மாட்டேன். இப்போ நான் வெளியில் சந்தோஷமாக இருக்கேன். எதுக்கு நான் உள்ளே போயிட்டு 4 பேர் கூட சண்டை போட்டுனேன்? பிக் பாஸா பிக் பாஸா புரியுதா? யார் கூப்பிட்டாலும் போக மாட்டாங்க, யார் கூப்பிட்டாலும் போக மாட்டேன். பிக் பாஸ்க்கு நான் போக மாட்டேன், எனக்கு பிடிக்கல அது, புரியுதுங்களா? அதுதான் நான் தான் சொல்கிறேன்னா, சிம்பு என்பவர்கள் இங்கே இருக்கார். நான் அந்த ரூமுக்குள்ளே போய் தான் சிம்பை பார்க்கணுன்ற அவசியம் இல்லை. அதனால் நான் பிக் பாஸ்க்கு போக மாட்டேன். அடியே அடி வெந்து தணிந்தது காடு, என் தலைவன் எஸ்ஆருக்கு வணக்கத்தை போடு போடு. சார் 10 தலை படமே முடிய போகுது சார், இன்னும் 4 நாள் தான் இருக்குது. 10 தலை ஷூட்டிங் முடியறதுக்கு 4 நாள் தான் இருக்குது. சொல்லுவாங்க, என் மீது உள்ள அக்கறையால் சொல்லுவாங்க, புரியுதா? நான் போய் சொல்ல மாட்டேன். என்னோட வளர்ப்பு அப்படி. நான் டிஆர் அவர்களின் வளர்ப்பு, எஸ்ஆர் அவர்களின் உடன்பிறப்பு, இதற்கு யாரும் தெரிவிக்க முடியாத மறுப்பு. கை தட்ட வேண்டியது உங்க பொறுப்பு. இந்த 2 படம் மாதிரி படங்களை வாழ வைங்க, புரியுதுங்களா? இருக்கு, நான் மனுஷன் தானேயா, எனக்கு ஆசை பசங்கள் இருக்காதா, சோகங்கள் இருக்காதா? நான் அலுவலகத்தை பார்த்து நிறைய பேர் கிண்டல் பண்ணுறீங்க. ஓ இப்போ சொல்கிறேயா, உன் வீட்டில் ஒரு துக்கம் நடந்தாதான், உன் வீட்டில் ஒரு துக்கம் நடந்தாதான் அந்த அழுகையோட உணர்ச்சி என்னன்றது தெரியும். உன் வீட்டில் குழந்தை பிறந்தாதான் சந்தோஷத்தின் உச்சம் என்னன்றது தெரியும், புரியுதா? வேடிக்கை பார்க்குறவங்களுக்கு வேடிக்கையாக தான் இருக்கும், புரியுதா? கூல் சுரேஷ்னால நீங்கள் சந்தோஷமாக இருக்கீங்க அப்படின்னாக்கா எனக்கு சந்தோஷம்தான், புரியுதா? நான் யூடியூப்லாம் எதுவும் வச்சில்ல, புரியுதா? இல்லைப்பா, அவர் யாருன்னே தெரியல, கொண்ட வச்சுன்னுக்கிறாரு, சூப்பராக நடிச்சிரு. குஞ்சக்கா கோபன், எப்பா குஞ்சு அக்கா கோபன், உண்மையிலே நீங்கள் மன்மத குஞ்சு, புரியுதா? உங்களுடைய குஞ்சுக்கு என்ன பேர்? குஞ்சக்கா கோபன் அவர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். நீங்கள் மலையாளத்தில் பெரிய நடிகரா, தட்டு தட்டு. இந்த கைத்தட்டல் எல்லாம் அந்த குஞ்சுக்கு தான் போய் சேரும். என் வாயில் பேர் வரல, மன்னிச்சிருங்க, புரியுதா? அந்த குஞ்சக்கா கோபன் அவர்களுக்கு தான் போய் சேரும். அவர் மலையாளத்தில் பெரிய டைரக்டரா, பெரிய ஹீரோவா, இல்லை ப்ரொடியூசரா, இல்லை மியூசிக் டைரக்டரா யாருன்றது தெரியாது. ஆனால் மிஸ்டர் குஞ்சக்கா கோபன் நீங்கள் நல்லா நடிச்சிருக்கீங்க, என் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். இந்த படத்தில் வர மியூசிக் டைரக்டருக்கு என் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். யார் யார்? அப்படியா? அதுதானே பார்த்தேன். ஒரு கை தேர்ந்த நடிகரை தான் போட்டிருக்காங்க. குஞ்சு, நீ சாதாரண குஞ்சு இல்ல, பப்பமவன மன்மத குஞ்சு, புரியுதா? மல்லிகை குஞ்சு, மணக்கிற குஞ்சு, பறக்கிற குஞ்சு, நீ விளாடுற குஞ்சு. உண்மையிலே நீ விளாடுற குஞ்சு தான். அதனால தான் அந்த ஹீரோயின் கூட விளையாடி இருக்க. மிஸ்டர் குஞ்சக்கா கோபன், உங்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். அதே மாதிரி நம்ம அரவிந்த் சாமி சார் உங்களை பற்றி விவரிக்கும் அளவுக்கு எனக்கு வயசும் பத்தாது, அனுபவம் பத்தாது. உண்மையிலேயே உங்களுடைய நடிப்பு எல்லாமே நம்ம இயக்குனர் மணிரத்னம் சார் அவர்களை தான் போய் சேரும். உங்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள்.